நம்முடைய நிகழ்ச்சிக்கு வானமே வாழ்த்துகிற காரணத்தினாலேதான் எந்த வார்த்தைகளை சொல்லி அந்த வார்த்தைகள் இன்றைக்கு 208 ஆண்டுகள் கடந்து ஓடி மறைந்ததற்கு பிறகும் மக்களின் இதய சுவர்களிலே பட்டு தெரித்துக் கொண்டிருக்கிறதோ சரித்திர பிரசித்தி பெற்ற வார்த்தைகள். சில வார்த்தைகள் சரித்திரத்திலே இடம்பெற்று விடுகின்றன. செய் அல்லது செத்து மடி ராபர்ட் பேன்சனுடைய கவிதையை 42 ஆகஸ்ட் புரட்சியில் மும்பை நகரத்திலே இருந்து முழக்கமிட்டார் அண்ணல் காந்தியார். அந்த சொற்கள் சரித்திரத்திலே நிரந்தரமாக இடம்பெற்று விட்டன. அதை போலத்தான் நாமார்க்கும் குடியல்லோம் நமனையஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் ஏமாப்போம் பிடியறியோம் என்ற அப்பரடிகளின் சொற்கள் 1000 ஆண்டுகள் கிளர்ந்தாலும் கூட அது இலக்கியவாதிகளின் இதயங்களிலும் இன்றைக்கு பட்டு தெரித்துக் கொண்டிருக்கின்றது. நெற்றிக்கண்ணை காட்டினாலும் குற்றம் குற்றமே என்ற சங்கருப்பது எங்கள் குலம் சங்கரனார் ஏதுகுலம் என்று ஒலித்த நக்கீரனுடைய குரல் திரிபுரம் எரித்த விரிசடை கடவுளையும் புறகு முதுகடை செய்தது என்பதனால் இன்றைக்கும் அந்த வார்த்தைகள் நிரந்தரமாக இடம்பெற்று விட்டன. எதையும் தாங்கும் இதயம் வேண்டும். பேரறிஞர் அண்ணாவினுடைய சொற்கள் அது நிரந்தரமாக மனித சமுதாயம் இருக்கின்ற வரையிலே அது இடம்பெற்று தீரும். பிதாவே இவர்களை மன்னித்து விடும், இவர்கள் செய்வது என்ன என்பதை அறியாமலே செய்கிறார்கள் என்று கொல்கதாவிலே கல்வாரியிலே சிலுவையிலே ரத்தம் வழிந்தோடி கொண்டிருந்த நிலையிலும் தனது 2 பக்கத்திலும் 2 கள்வர்களை சிலுவையிலே அறைந்து அவரை இழிவுபடுத்தி உதாசீனப்படுத்தி அவரது ஆடைகளை வஸ்திரங்களை கிழித்து ஈரப்படுத்திய வேளையிலும் சொன்ன சொற்கள் அது சரித்திரத்தின் பக்கங்களிலே சாகா வரம் பெற்ற சிரஞ்சீவி சொற்களாக அப்படியே நிலைத்து விட்டன. தமிழகத்திற்கு என்னால் இந்த உயிர் இருக்கின்ற வரையில், இந்த தொண்டை குழியில் என் ஜீவன் இருக்கின்ற வரையில் இந்த மண்ணுக்கு, இந்த மண்ணில் வாழும் தமிழக மக்களுக்கு நான் ஊழியம் செய்வேன்.